ஹலோ, இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான டெலிஷியஸான ஒரு ரெசிபி. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு முகலாய் டிஷ். இது முகலாய்னாலே உங்களுக்கு தெரியும், ராஜா மகாராஜாக்கள் சாப்பிட்றது தான். மகாராஜா பண்ணுறத மகாராணி தான் பண்ணி கொடுக்கணும். ஆமாம், இந்த சிக்கன் டிஷ் பேர் சிக்கன் மகாராணி. ஸோ அதோடைய குவாலிட்டி, அதோடைய ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சா? அவ்வளோ ரிச்சாக இருக்கும். சூப்பரான ஒரு ரெசிபி இது. இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் நாங்கள் நிறையா கொடுத்துட்ருக்குறோம் அப்பப்போ. இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள். இப்போ என்ன பண்ணணும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு கெட் டுகெதர்னால் கண்டிப்பாக அதை செஞ்சு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்லாம் உட்காந்து சாப்பிடுவீங்க. அப்போது உங்களுக்கு தெரியும் இதோடைய டேஸ்ட்டு. ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு மேலே டைம் ஆகிடுச்சு. நம்ம போய் மகாராணியை பார்க்கணும். வாங்க போகலாம். சிக்கன் 1/2 கிலோ, தயிர் 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், முழு தனியா 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், முந்திரி 8, பாதாம், பச்சை மிளகாய் 3, ஏலக்காய் 3, ஜாதிபத்திரி, மில்க், வெங்காயம் 1, ஃப்ரெஷ் க்ரீம் 50 ml, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி இந்த சிக்கன் மகாராணி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக எடுத்துங்க. இந்த டிஷ்ஷுக்கு அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இதை எவ்வளோத்துக்கு மேரினேட் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல தயிர் திக்காக இருக்கட்டும். அந்த தயிரை போட்டுக்கலாம். நான் ஒரு 1 hour வைக்க போகிறேன் மேரினேட் பண்ணி. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. வேறு எந்த காரமும் போடல. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு நீங்கள் 3 to 4 hours நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும் சிக்கனு. ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் நம்மளுக்கு டைம் இல்லாதனால ஜஸ்ட் ஒரு 1 hour நான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ அந்த சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நாம் ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 பாதாமை தண்ணியில் ஊற வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகா, ஜாதிபத்திரி ஒரு பீஸு, ஒரு 3 ஏலக்காய். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். பட் இப்படியே அரைச்சோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக வராது. அதனால் தண்ணி ஊற்றணும். நான் அதில் தண்ணியே சேர்க்க போகிறதில்ல இந்த ரெசிப்பியில். அதனால் நான் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 ml மில்க் சேர்த்து அரைக்க போகிறேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். மில்க் இல்லைனா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த முந்திரி பாதாம்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை மசாலா ஒன்று ரெடி பண்ணோம். இதுக்கு நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை வச்சு அதில் 2 டீஸ்பூன் முழு கொத்தமல்லி இருக்குல்ல, அந்த தனியா, அதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இது 3ஐயும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப கருகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணாதீங்க. இந்த லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் தெரியுமா, அது வரைக்கும் அதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, எனக்கு நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இப்போ ஸ்டவ்வை கொளுத்தி இன்னொரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் கொஞ்சம் நல்லா ஹாலோவாக இருக்கிற மாதிரி எடுத்துங்க. இதில் ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். உங்களுக்கு வேணால் நீங்கள் கீ அல்லது பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை எடுத்து ஒவ்வொரு பீஸாக இதில் போட்டுக்கலாம். இந்த டிஷ் ஒரு முகலாய் டிஷ். இது அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிற அந்த ரெசிப்பியில் நான் வாட்டரே யூஸ் பண்ண போகிறதில்ல. சாப்பிடும்போது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். எல்லா முகலாய் டிஷ்ஷுமே இவ்வளோ ரிச்சாக இருக்கும் எப்போதுமே.
இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும், பட் செய்கிற மெத்தடில் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயம் ஒரு தடவை இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மகாராஜா சாப்பிட்ற டிஷ் இல்லையா, அதனால தான் இது பேரே சிக்கன் மகாராணின்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த பவுலில் உள்ள மேரினேஷன் மசாலாவை போட்டு இந்த சிக்கனை வந்து ஒரு 5 to 7 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அந்த சிக்கன் தயிரில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் கூட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பாதாம் முந்திரி பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இந்த சிக்கனில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் இதை கைவிடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட் வந்து இம்மிடியேட்டாக அடி பிடிக்கும், ரொம்ப திக்காக இருக்கும் இது. அதனால் நீங்கள் கண்டினியூஸாக அதை ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 to 3 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க. அந்த பேஸ்ட் வந்து அந்த சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகணும். அதனால் நல்லா ஆனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, விடாமல் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட் வந்து சிக்கனோட எப்படி சேர்ந்துருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம அந்த பாதாம் முந்திரி அரைச்சோல்ல, அந்த மிக்சியில் தண்ணிக்கு பதிலாக நான் வந்து பாலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மில்கை ஆட் பண்ணி நல்லா அந்த மிக்சியை அலசி சிக்கனில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்து ஒரு ட்ரை மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா வந்து சிக்கனோட சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் இந்த சில்லி பவுடரு, மஞ்சத்தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. அந்த கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது. இந்த மசாலாலாம் போட்ட உடனே கொஞ்சம் கிரேவி திக்கான மாதிரி தெரியுது. அதனால் நான் இன்னும் ஒரு 50 ml நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிக்கன் வேகணும். நான் இப்போ சால்ட்டு நான் ஃபஸ்ட்டு சிக்கனில் போட்டது தான் மேரினேட் பண்ணும்போது, நடுவில் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் ஒரு மூடி போட்டு ஒரு 12 to 15 minutes லோ ஃப்ளேமில் நாம் இதை குக் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வேணும்னா கொஞ்சம் கிளறி விட்டுங்க. இப்போ 15 minutes ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஃபைனலாக ஒரு 50 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஹோம்மேட் தான், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு நல்லா சுண்டை காய்ச்சி ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் மிக்சிலையோ பிளெண்டர்லையோ நல்லா அடித்து எடுத்திங்கன்னா அது சூப்பரான ஃப்ரெஷ் க்ரீம் ஆகும். இல்லைனா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம், டெட்ரா பேக்கில் கிடைக்குது. இப்போ நம்ம சிக்கன் மகாராணி எப்படி இருக்காங்க பாருங்கள். இப்படியே விட்டுருவோமா, ஒரு ஃபைனல் டச் கொடுக்கோன்னா என்னுடைய ஃபேவரட்டான அந்த கசூரி மெத்தி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு தூவிடலாம், மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இது கூடவே இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதையும் ஃபுல்லாக அப்படியே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஹாட்டாக கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க, சிக்கன் மகாராணி அப்படின்ட்டு சொல்லுவீங்க. நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணிங்க. சப்பாத்தி, பரோட்டா, ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் தான், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பர் ரெசிபிஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுக்க மறந்துடாதீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஓகே, இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே.